உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொள்ளும்போது அந்த கூட்ட நெரிசல் சிக்கி ஒரு 40 பேர் உயிரிழந்தாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த உறவுகளுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கம். எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த மாதிரி நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு. ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கி இந்த மாதிரி ஒரு உயிர் இழந்திருக்கக்கூடாது. எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க. அது ரொம்ப வருத்தத்தை வந்துச்சு. இன்னொன்று, அதற்கான காரணம் என்ன? இது போன்று இனிமேல் நடக்கக்கூடாது, இது போன்று இனிமேல் நடக்கக்கூடாது என்பதை தாண்டி இதற்கு முதல் காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். அண்ணன் விஜய் அவர்கள் முந்தானத்து 2 நாட்களுக்கு முன்னாடி அண்ணன் விஜய் அவர்கள் கரூர் மாவட்டத்தில் பரப்புரை செய்ய வராரு. அந்த இடத்துல மக்களை சந்திக்கிறதுக்கு வராரு. அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல அனுமதி கேட்டிருப்பாங்க போல இருக்குது. அந்த இடத்துல அனுமதி தராமல் வேறு இடத்துல அனுமதி தந்திருக்காங்க. ஏன்னா அந்த 10,000 பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லி தாவேக்கா உறவுகள் கேட்டிருப்பாங்க போல இருக்குது. அது 10,000 பேர் இருக்கிறப்போ நம்ம அந்த இடம் இதில் வேறு இடத்துல கொடுத்துருந்தாங்க. அப்படிங்கிறப்போ அதில் வரும்போது ஆனால் அதை விட அதிக அளவில் தான் வந்திருந்தாங்க மக்கள். இன்னொன்று, அண்ணன் விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த கூட்ட நெரிசல்ங்கிறது ஏற்பட்டுச்சு. அந்த கூட்ட நெரிசலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது ஒருத்தன் கையை கூட அசைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு கூட்ட நெரிசல் தான். ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இதுக்கான காரணம் என்னென்னா, அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு நிகழ்வு ஏற்பட்டுச்சு. ஆல்ரெடி ரொம்ப ஒரு மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமே மோசமான நிலைமையில் அந்த மாநாடுங்கிறது மாறிச்சு. கூட்ட நெரிசலாக இருக்கட்டும், அதுலேயே நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 2வது மாநாட்டில் தான் நினைக்கிறேன், அந்த கொடிக்கம்பம் சரிஞ்சு விபத்தாச்சு. இல்லை, ஒரு கொடிக்கம்பத்தை நடும்போதே அது பக்கத்தில் யாருமே போகக்கூடாது. ஒரு நார்மலாக சின்ன கொடிக்கம்பம் நட்டாலுமே போக மாட்டாங்க. அது அவ்வளோ பெரிய கொடிக்கம்பத்தை நட்டுறாங்க. அந்த இதில் எல்லாருமே பக்கத்தில் போயிட்டாங்க, கொடிக்கம்பத்தில் பக்கத்தில் போயிட்டாங்க. அது மாதிரியான விபத்து நடந்துச்சு. அதுலேயே ஆல்ரெடி ஒரு கார் விபத்தாகி அது உள்ளே நல்ல வேளை எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படலை. இன்னொன்று, இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஆல்ரெடி நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அண்ணன் விஜய் அவர்களுக்கு முழுமையான அரசியல் புரிதல் இல்லாத காரணம்தான் இவ்வளோ பெரிய விபத்துக்கும் காரணமே முக்கிய காரணமே அரசியல் புரிதல் இல்லாததான். இன்னொன்று, நான் மக்களுக்கு அப்புறம் வரேன். அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதில் தொடர்ந்து அந்த மக்களை அரசியல் படுத்தியிருந்தால், கரூர் மாவட்டத்தில் கூடிய கூட்டத்தை பற்றி நான் சொல்கிறேன், அந்த கட்சி உறவுகளை அரசியல் படுத்தியிருந்தால் இவ்வளவு இந்த சேதம் ஏற்பட்டிருக்காது. அவருடைய அரசியல் கொள்கை தவறு தான். ஆனால் ஒரு உயிர் சேதம் ஏற்படுற அளவுக்கு அவர் இது பண்ணிடக்கூடாது. அந்த அரசியல் கட்டமைப்பை அவர் சரியாக வைத்திருந்தால் இது வந்திருக்காது. எதுக்காகன்னு சொல்கிறேன்னா, அண்ணன் விஜய் அவர்கள் பேச வரும்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னோம்ல. ஆல்ரெடி ரொம்ப கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு. அவன் அரசியல்படுத்தப்பட்ட கூட்டமாக இருந்தால் கொஞ்சம் விலகி நின்றுப்பான். இந்த இடத்துல நான் அரசியல் பேச வரலாம். நாம் தமிழர் கட்சி ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்களேன். ஒரு மாநாடோ ஒரு பொதுக்கூட்டமோ நடத்தியிருந்தாங்கன்னா அந்த முடிந்த பிறகு நீட்டாக அந்த சேரெல்லாம் அடுக்கி வச்சுட்டு, இல்லை ஏதாவது ஒரு கூட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு அவங்க அந்த கூட்டம் முடிந்த பிறகு கலைஞ்சு போகிறதே அப்படியே கொஞ்சம் பொறுமையாக போவாங்க எல்லாருமே. அது அரசியல்படுத்தப்பட்ட கூட்டமாக மாற்ற இருந்ததுனால அது அந்த கட்சிங்கிறது ஒழுங்காக இருக்குது. நாம் தமிழர் கட்சிங்கிறது. இப்போ தாவேக்கா கட்சி அந்த மக்களை குறை சொல்லக்கூடாது. மக்களுக்கு அரசியல்னால் என்னென்னு தெரியல. நீங்கள் நினைக்கலாம், அண்ணன் விஜய் அவர்கள் அவர் அரசியல் தலைவர் தான். அரசியல் தலைவரை பார்ப்பதற்காக மக்கள் கூடவில்லை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும். அண்ணன் விஜய் அவர்கள் இன்னும் அவர் ஒரு மிகப்பெரிய நடிகராக தான் பார்க்கப்படுறார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு அரசியல்படுத்தப்பட்ட கூட்டமாக இருந்தால் அவங்க சரியாக நின்றுப்பாங்க. மக்களுக்கு தெரியலை. மக்கள் பாவம். மக்களை நான் குறை சொல்லலை, மக்களே பாவம். மக்களுக்கே அரசியல்னால் என்னென்ன முழு புரிதலே இல்லை. பத்தாத குறைக்கு இந்த ஊடகவியலாளர்கள் முழுவதுமே அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு வயசில் ஒரு நல்ல ஒரு வயசு அறிவு முதிர்ச்சி அடைந்த ஒரு பையனே அந்த காணொலியை பார்க்கும்போது அந்த மைண்டில் ஒரு ஹைப்பு ஏற்படும். என்ன, அவங்க முழுவதும் அந்த நாமக்கல் கரூரில் அந்த பரப்புரை செய்ய வரார் அண்ணன் விஜய் அவர்கள். அதில் பார்த்தீங்கன்னா பின்னணி இசையை போட்டு அதில் உங்கள் விஜய் நான் வரேன் அப்படிங்கிற பாட்டு, அதுக்கப்புறம் அந்த தாவேக்கா கட்சியோட பாடல்கள்லாம் திரும்ப போட்டு காமிச்சு அந்த கூட்டத்தை அனைத்தும் பார்க்கும்போது ஆல்ரெடி நாமக்கல்லில் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் கரூரில் நடக்கும்ல. நாமக்கல்லில் நடக்கும்போதே அந்த கரூரில் இருக்கிறவங்க காணொலி டிவி வழியாக பார்த்துருப்பாங்க. இப்போ கரூரில் நடக்குங்கிறப்ப என்ன பண்ணுவான்,
கரூரில் அண்ணன் விஜய் அவர்கள் வரும்போது கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்க கூட 10 கிலோமீட்டருக்கு தள்ளி இருப்பான், அவன் டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பான், அவனுக்கு கூட என்ன ஆகும், ஹைப் ஏற்படும். சின்ன பசங்க அவன் என்ன யோசிக்கவே தெரியாதுங்க, சின்ன பசங்களுக்கு யோசிக்கவே தெரியாது. அந்த கட்சி கூட்டத்திற்கு வரும்போது அந்த சின்ன பசங்க பேசும்போதே தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் 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 விஜய்ன்னு சொல்லுவாங்க, அந்த டிவிக்கே. அது எதுக்கு அப்படி சொல்கிறோம்னா, அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் அந்த டிவியை பார்க்கும்போது அவன் என்ன நினைப்பான், அந்த விஜய் அந்த மோகம் தான் அவனுக்கு ஏற்படும். எல்லா காணொலியுமே லைவ் காமிச்சு அந்த இது காமிச்சு பத்தாத குறைக்கு இடையில ஊடகவியாளர்கள் அனைவருமே, அந்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர், எல்லாரும் சொல்லிட முடியாது, நிறைய பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் முழுவதும் அந்த தேர்தல் அரசியலை பேசி மக்கள் அரசியல்னா என்னன்னே தெரியல. அவன் அன்னைக்கு போனவங்க ஃபுல்லாமே அண்ணன் விஜய் அவர்களை பார்க்கணுங்கிற நோக்கத்தோட மட்டும் தான் போயிருக்காங்க. அவர் மனதில் இன்னும் அவர் நடிகர் தான், அரசியல் தலைவர்லாம் கிடையாது. காரணம், இதுக்கு முழு காரணமே அண்ணன் விஜய் அவர்கள் தான். அவர் அரசியலை மட்டுமே முன்னிறுத்தி வந்திருந்தாருன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, அண்ணன் விஜய் அவர்கள் கூட்டத்தில் பேசும்போது எத்தனை இடத்துல, காரணம் நீங்கள் சொல்கிறீங்களே மாற்று அரசியல்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் மாற்று அரசியலை முன்னெடுக்கலை. ஆனால் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும்ல, இவ்வளோ கூட்ட நெரிசல் ஏற்படுத்தும். இதுக்கு முன்னாடியே எக்கச்சக்க மாநாட்டிலையும் பொதுக்கூட்டத்திலையும் எக்கச்சக்க சர்ச்சை ஏற்பட்டிருக்கு, அந்த கொடிக்கம்பு விபத்து நடந்திருக்கு, எக்கச்சக்க இது நடக்கும் போதும் கூட அனைத்துமே நடந்திருக்கு. அந்த மதுரை மாநாட்டில் கூட அந்த சேர்லாம் நொறுக்கப்பட்டுச்சு, இத்தனை விபத்தும் நடந்தும் கூட அந்த மக்கள் நிற்கிறாங்க. மாற்று அரசியல்னு சொல்கிறீங்க, மாற்று அரசியலை கொடுக்கல தான், ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் தள்ளி நில்லுங்கப்பா, எல்லோரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, கொஞ்சம் ஒழுக்கமாக நில்லுங்க, எல்லோரும் சரியாயிருங்க. அவராலேயே சொல்ல முடியாது. நீங்கள் காவல்துறை அவராலே சொல்ல முடியாது அந்த இடத்துல, அவராலே, ஏன்னா அவர் சரியான அரசியலை முன்னெடுத்து வைக்கலைங்க. இன்னொன்று, காவல்துறை சொல்கிறாங்க, காவல்துறையினால் எதுவுமே பண்ண முடியாது. நிறைய பேர் யோசிக்கலாம், தாவேக கட்சி ஒரு இடத்துல கேட்டிருந்தாங்க, அந்த இடம் சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு காவல்துறை வேற ஒரு, அந்த இடமே கொஞ்சம் குறுகிய ஸ்பேஸாக இருக்கிறதுனால வேற ஒரு இடத்த காவல்துறை கொடுத்துருந்துச்சு. ஏன் காவல்துறை வேற ஒரு இடம் அந்த இடம் கொடுக்காம வேற எங்கேயாச்சும் ஒரு மைதானத்தில் நடத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாமா அப்படின்னு சொல்லி இது பண்ணும். அப்படி கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணும், அடக்குமுறைக்கு உள்ளாகிறாங்க தாவேக்கா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கும். கேட்டது தாவேக்காவினர் தான், அவங்க வெளிமாநிலத்தில் தாவேக்காவினர் தான் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் வேற இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுத்ததை தாண்டி இதுக்கு முழுக்க காரணம் அரசியல் படுத்தப்பட்டது தான். எதுக்காகனா, காவல்துறையிட்ட அனுமதி கேட்கும்போது அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, அரசியல் தலைவர் தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் மக்கள்கிட்ட அவர் அரசியல் தலைவராலாம் போய் சேரலை, இன்னமும் நடிகர் தான். மக்களுக்கு முழு அரசியல் தெரியலை. அங்கே அண்ணன் விஜய் அவர்கள் பேசும்போது ஃபுல்லாக சத்தமாக தான் இருக்கே தவிர ஒரு ஆழ்ந்து கவனிக்கும் திறனை ஏங்க, அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரசிகரை பார்க்க, ஒரு நடிகரை பார்க்க போயிருக்காங்க. மக்களை குறை சொல்லக்கூடாது, மக்கள் பாவம், மக்களுக்கு அரசியல்லாம் என்ன தெரியல. ஊடக சதி இருக்குது, ஊடகத்தின் மூலியமாக ஃபுல்லாமே தேர்தல் அரசியலை காமிச்சு ஒரு தடவையாதுங்க, என்ன சொல்லனே தெரில. இந்த மாதிரி தேர்தல் அரசியலை முழுக்க காமிச்சு இந்த பின்னணி இசையை காமிச்சு மக்களை ஒரு புரிதல் இல்லாத நிலையில் வச்சு மக்களுக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியல. அவன் பார்க்க போனவன் பாவம், எல்லாமே சின்ன பிள்ளைகள், அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டிய பிள்ளை. இந்தியாவின் எதிர்காலமே இளைஞர்கள் தான் என்று ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதாக கூட பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அத்தனை சின்ன பிள்ளைகள், இளைஞர்கள் தாண்டி இறந்தது நிறைய பேர் சின்ன பிள்ளைகள் பாவம். அது என்ன பண்ணிச்சு யோசிச்சு பாருங்கள். அப்படிங்கிறப்போ இன்னொன்று பெற்றவங்க, ஏங்க ஒரு சின்ன பிள்ளையை யாராச்சும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்களா? முதல்ல அவ்வளோ கூட்டம் வருதுன்னு தெரியும்ல, முதல்ல அந்த கூட்டத்துக்கு அவரை பார்க்கணுன்னு அப்படி என்னங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர் நம்ம மைண்டில் நீங்கள் யோசிப்பீங்களா மாட்டீங்களா? அவர் ஒரு அரசியல் கட்சியை தாண்டி மக்கள்கிட்ட நடிகராக தான் இன்னமும் பதியப்பட்டிருக்காரு. அவங்க நடிகர், அப்போ நடிகரை ஏன் இப்படி இவ்வளோ இதாக நம்ம போய் பார்க்கணும், அவ்வளவு நெருக்கம். மக்கள் என்னங்க, மக்கள் என்ன ஆச்சு மக்களுக்கு இல்லை கேட்குறேன். நான் அந்த கூட்டத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கம். நான் அவங்கள குறை சொல்லலை. ஒரு உயிருக்கு இணையாக எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் இணையாகாது. ஆனால் இதாகிட்டு நான் கேட்குறது, மக்களை கேட்குறேன், மக்கள் என்ன ஆச்சு, எதனால் அவர் ஒரு நடிகர்னு தெரியுது, அவ்வளவு கூட்ட நெரிசலில் அந்த மாதிரி நடக்கணுமா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த பாவங்க, அவங்களாம் சின்ன பிள்ளையெல்லாம், ஒருத்தர் ஆல்ரெடி ஒரு பொண்ணு இறந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாமல் இன்னொரு பொண்ணு இறந்துட்டு அவங்களுடைய மனைவி இறந்துட்டாங்க. ஒரு பொண்ணு வேறு ஒரு இதில் இறந்துட்டாங்க,
அவங்க இன்னொரு பொண்ணும் அவங்க மனைவியும் அண்ணன் விஜய் அவர்களை பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போன இடத்துல உயிரிழந்துட்டாங்க. இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் சரியான நெரிசல். இதுக்கிடையில் ஆம்புலன்ஸ் வந்துச்சுங்க. சரி, சதி நடந்துச்சுங்கிறீங்களே, உங்களால் எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இடையில நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? ஒரு தடவை கோனேரி கோட்டை மீட்பு போராட்டம்னு அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சி சார்பாக செஞ்சியில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அப்போ அந்த மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு 2 பேர் அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்களோட கீழே இறங்கி போயிருந்தாங்க. அவங்க 2 பேரும் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, தெரியப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் கீழே இருக்கவங்க மற்ற நாம் தமிழ் கட்சி மட்டும் இல்லை, பொதுமக்கள் எல்லாருமே சரியாக இருக்காங்க. அந்த கூட்டத்தை கவனிச்சிட்டு இருக்கிறதுனால நார்மலாக கொஞ்சம் இடைவெளி விட்டு அந்த இடத்துல இருக்கிறதுனால இவங்க யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. இந்த கூட்டத்தில் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? இந்த கூட்ட நெரிசல ஆபத்தான இது. கரண்ட்டு சப்போஸ் கரண்ட்டு இதாக இருந்துச்சுன்னா கரண்ட் இதுன்னு சொல்கிறீங்க. அதில் சப்போஸ் கரண்ட்டில் கூட எதனா ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். அந்த இதில் கூட அவங்க கரண்ட் கட் பண்ணியிருக்கலாம். அது என்னன்னு தெரில. நான் இன்னொன்று சொல்கிறது ஒன்றே தான். அந்த இடத்துல நீங்கள் கரண்ட் கட் பண்ணதை தாண்டி அந்த சதி நடந்துருச்சுன்னு சொல்கிறீங்களே, அதை நிரூபிக்கிறதே கஷ்டங்க. முதல்ல எப்படி நிரூபிப்பீங்க? அவங்க இது பண்ணிட்டாங்க, இவங்க இது பண்ண செருப்புலாம் எரியப்பட்டுச்சு. யார் செருப்பு எரிஞ்சான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒழுங்காக இதுக்கு முதல் காரணம் விஜய் அவர்கள் அரசியல் கொஞ்சம் அவங்க அண்ணன் விஜய் அவர்களுக்கு தெரியாமல். இத்தனைக்கும் நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்திலிருந்து சொல்லுது, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இப்போன்னு இல்லை, இதுக்கு முன்கூட்டியே அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசும்போதெல்லாம் சொல்லுவார், மக்களை எப்படி கட்டமைச்சிருக்கான் பார்த்தீங்களா? சாதி, மதம், பணம், அடுத்ததாக திரை கவர்ச்சி என்ற வார்த்தையை அண்ணன் சீமான் அவர்கள் அதில் பதிவு செஞ்சிருப்பார். திரை கவர்ச்சி பேர் ஆபத்துங்க. திரை கவர்ச்சியை வைத்து மட்டுமே ஒரு விஷயத்தை முன்னெடுத்தோம்னா அது பேர் ஆபத்தாக தான் முடியும். நாம் தமிழ் கட்சி முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கு, இவர் தவறான அரசியலை முன்னெடுத்து போறாருங்க, இது தவறான அரசியல்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் அதை யாருமே கண்டுக்கல. மக்களுக்கும் பாவம் அந்த அரசியல் புரிதல்கள் இல்லை. மக்களை குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இது போன்ற தவறு இனிமேல் நடந்துவிடக்கூடாது. இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, வருத்தமாக இருக்குது. தயவுசெய்து மக்கள் ஒரு நல்ல புரிதலோடு இருங்க. இது ஒரு தவறு நடந்துட்டு இதை சரி செய்யவே முடியாது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு உயிருக்கு இணையாக எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் அது இணையாகாது. ஒரு உயிரை மீட்டெடுக்க முடியாது. இது போன்ற தவறு இனிமேல் நடக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. மக்கள் நாமளும் சிந்திக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா போதும், திரை கவர்ச்சி என்பது இந்த நாட்டிற்கு ரொம்ப ரொம்ப ஆபத்துங்க. இது நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். தாவேக்காவினருக்கு அங்கே இருக்கிற உறவுகளுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். திரை கவர்ச்சியில் எந்த ஒரு விஷயத்தை நம்புவதாக இருந்தாலும் அது நிச்சயமாக அது ரொம்ப ரொம்ப ஆபத்தாகத்தான் முடியும். இதில் அண்ணன் விஜய் அவர்களுக்கு தெரியாமல் இல்லை, ஆனால் எதற்கு அந்த ஒரு கூட்டத்தை ஒரு நெறிப்படுத்துகிற ஒரு விஷயத்தை எதுக்கு அவர் பண்ணாமட்டாரு? முதல்ல அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா, இல்லை தெரிஞ்சே தான் அமைதியாக இருந்தாரா? அந்த கூட்டத்தை அவர் ஆரம்பத்திலே வழிபடுத்தியிருந்தார், கொஞ்சமாவது நெரிசல் நடந்துருக்கலாம். அவர் சரியான அரசியலை முன்னெடுத்து வைக்கலை, அதுதான் உண்மை. திரை கவர்ச்சியில் கொண்டு போகணும்னு நினைச்சது அது மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடிஞ்சிருக்கு. தயவு செஞ்சு மக்கள் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள்.